Hi friends, welcome to our channel. நம்ம நிஃப்டியில் பட்ஜெட் அன்னைக்கு 18,000 வரைக்கும் ஒரு ரேலி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு ஹாஃபில் நம்மளுக்கு 18,000 வரைக்கும் ஒரு ரேலி இருந்தது அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ஃபால் கூட நம்மளுக்கு நடந்திருந்தது. இந்த மாதிரி பட்ஜெட் மாதிரியான ஒரு பெரிய ஈவெண்ட் டேஸில் வந்து நம்ம எந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ அல்லது டெக்னிக்கல்ஸோ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நிஃப்டியில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த அந்த 18,000 வரையில் ரேலி இருக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது வந்து நடந்திருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாளைக்கு அதாவது 3rd February ஃப்ரைடேக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். நிஃப்டி வந்து ஒரு சேனலில் தான் இன்னுமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சேனலோட பாட்டம் லைனில் இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல புல்லிஷ் ப்ரெஷர் வந்து தெரியுது. ஸோ நிஃப்டியில் ஒரு அப்மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்போது இன்ட்ராடே லெவல்ஸ் நிஃப்டியில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ராடேயில் நிஃப்டி வந்து இந்த சேனல்குள்ளே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நிஃப்டி வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த 17,500 ஸ்ட்ரைக்கில் வந்து இனிஷியலாக வந்து ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. புட் சைடில் வந்து இந்த 17,500 ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு நல்ல ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆச்சு. அண்ட் அதே மாதிரியே வந்து இந்த 17,500 இன்றைக்கி மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இந்த லெவல்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ட்ராவல் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாளைக்கான நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நிஃப்டியில் நம்மளுக்கு இந்த 17,500ல் ஒரு புல்லிஷான சிக்னல் கிடச்சிது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 17,620லேருந்து 17,640 வரைக்கும். அப்புறம் நம்மளோட செகண்ட் டார்கெட் 17,740லேருந்து 17,750 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் சிக்னல் கிடச்சிது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டை 17,740லேருந்து 17,750 வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து இப்போ ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் வந்து நம்ம ஒரு அப் மூவ் வந்து எதிர்பார்க்க முடியும். பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த 4530 இந்த லெவலில் வந்து நம்மளுக்கு புல்லிஷாக சிக்னல் கிடச்சிது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து 4840 வச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட செகண்ட் டார்கெட்டை 41,000 வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸோட லெவல்ஸ் பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் வந்து இப்போ கரண்ட்டாக 1581ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு இந்த 1588 இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1606, அப்புறம் நம்மளோட செகண்ட் டார்கெட்டை 1625 வரைக்கும் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இப்போ 2 பிக் ஈவெண்ட்ஸ், அதாவது பட்ஜெட்டு அப்புறம் ஃபெட், இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதே போல் நம்மளுக்கு விக்ஸுமே வந்து அரவுண்டு 15 கிட்ட இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ விக்ஸும் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. விக்ஸு வந்து 15 அல்லது அதுக்கு கீழே இருக்கும் பொழுது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ கம்மிங் வீக்கில் வந்து மார்க்கெட் ஸ்டேபிளாக ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.